ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். ஜரி த்ரெட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் நெக்லையும் ஸ்லீவ்லேயும் பார்டரில் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக பீட்ஸை ஃபஸ்ட்டு போடும்போது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீடில் உடஞ்சிடும். இப்போ நம்ம ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் ஒரு த்ரீ லைன்ஸ் இல்லை ஒரு 4 லைன்ஸ் போட்டோம்னா ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டில் தான் விழுகும், பீட்ஸில் விழுகாது. அப்போ நமக்கு மிஷின் சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஜரி த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடணுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் த்ரெட் நீடில். இது பார்த்திங்கன்னா பீட் நீடில். இந்த நீடில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப தின்னாக இருக்கும். இது ஒன்லி பீட்ஸ் அண்ட் ஜர்தோசிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அது த்ரெட் நீடில் ஒன்லி த்ரெட்டு, ஜரி த்ரெட் இதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால த்ரெட் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு செயின் ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஜரி த்ரெட் எடுத்து அந்த எண்டில் ஒரு 2 நாட் போட்டுக்கலாம், கழடாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ அந்த நாட் போட்ட இடத்த தம் ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் நடுவில் பிடிச்சி அந்த ஆள்காட்டி விரல் வழியாக சுற்றி மறுபடியும் அதே இடத்துல பிடிச்சிக்கிறோம். இந்த கை கீழே தான் இருக்கும். கீழே வச்சு என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் உள்ளே விடுறோம். இப்போ இங்கே தெரியுதா? இப்போ அந்த மேலே இருக்க த்ரெட்டை மட்டும் நாம் வெளியே இழுக்கிறோம். பாருங்கள், வெளியே வந்துருச்சு. தெரியுதா? நீடில் உள்ளே விட்டு அந்த மேலே இருக்க த்ரெட்டை மட்டும் வெளியில் எடுக்கிறோம். எடுத்து கொஞ்சம் சின்னதாக கொண்டு வந்து இப்போ அகைன் அந்த இடத்துல நீடில் உள்ளே விட்டு அந்த கீழே இருக்க ஒரு த்ரெட்டை மெல்ல வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே விடுறேன்னா விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்போ வெளியெடுத்து மறுபடியும் அகைன் உள்ளே விட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்போ தான் வெளியே வரும். இப்போ மறுபடியும் உள்ளே விட்டு ஒரு ட்விஸ்ட்